எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. படம் சூப்பருங்கன்றாங்க, இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷனலாவுமே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படி நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்டு இது இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதை மேல இருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்னா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியா ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இதை சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறையவே மாறிடுச்சு. விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் இதுதான் அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது. யாரோ ஒருத்தர் சும்மா இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பருங்கன்றாங்க, இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போகலாமா, நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நான் எப்போதுமே பிலீவ் பண்றது ஒன்று, நாம எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமா இருக்குமோ அவ்வளவுக்கு அளவு மக்கள் அதை ஏத்துக்குவாங்க, இன்டர்நேஷனலாவுமே ஏத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்துல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேடையில உட்கார்ந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஏன் உட்கார்ந்துருக்கேன்னு தெரியல. அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி.